கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நெருக்கமாக இருக்கிறது. ஆசையோட, ஆர்வத்தோட, தேவையோட, தேற்றத்தோட கேட்கிறது. தலைகளை மறைச்சு கொண்டிருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுடைய ஆக பெரிய கிருபை, அல்லாஹுடைய தௌஃபீக் தான். அல்லாஹு தாலா இந்த ஃபித்னாவுடைய காலத்துல, ஃபித்னாவுடைய ஜமான்ல, நாளுக்கு நாள் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்தில் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றா இது ரப்புடைய தௌஃபீக்காக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அமலை செய்யறதாக இருந்தாலும் சரி, ஒரு அமலை செய்யறதாக இருந்தாலும் சரி, கண்ணியமான தாய்மார்களே, இது ரப்புடைய தௌஃபீக் இல்லாம, அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வை இல்லாம எனக்கு உங்களுக்கு செய்ய முடியாது. இதனால நீங்க அல்லாஹ் என்ன உங்களை மீது அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வை பட்டிருக்கிறான். கத்தார்ல எத்தனையோ குடும்பங்கள் வாழ்றாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் இந்த வீடை தெரிவு செஞ்சிருக்கிறான் என்றா இந்த வீட்டில கொஞ்சம் பேரு அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறது கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றது இது ரப்புடைய தௌஃபீக்காக இருந்து கொண்டிருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இந்த நியமத்துக்கு நீங்க அல்லாஹ் அதிகமாக நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நன்றி செலுத்துறதை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் ரெண்டு நன்றி இருக்குது, ரெண்டு சுக்குர் இருக்குது. ஒன்று அடியானுக்கு நன்றி செலுத்துறது, இன்னும் ஒன்று இருக்குது அடியான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ் அடியானுக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இஹ்சானுக்கு இஹ்சான் செய்யணும், நீங்க நலவுக்கு நலவு செய்யணும். ஒருத்தர் உங்களுக்கு வழிய காட்டினாரா அவருக்கு நீங்க நலவு செய்யுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. உங்களுக்கு ஒருவர் உதவி செஞ்சாரா அவருக்கு நீங்க பிரதி உபகாரம் செய்யுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இது ரப்புடைய தௌஃபீக்காக இருந்து கொண்டிருக்குது. அதனால அல்லாஹ் விரும்புறான் அடியானுக்கு நன்றி செலுத்துறது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உங்களுக்கு உலகத்துல வாழ்ந்து சொல்லி காட்டிட்டு போனாங்க. நபி அவங்க ஒரு நாள் வளமையாக ஒரு ஈத்த மரத்தால வெட்டப்பட்ட ஒரு குச்சிக்கு மேலால் ஏறித்தான் நபி அவங்க ஹுத்பா செய்வாங்க. ஒரு ஈத்த மரத்தை வெட்டப்பட்ட ஒரு குச்சி, அதுக்கு மேல ஏறித்தான் நபியில ஹுத்பா நடக்கும். ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், எனக்கிட்ட இந்த பலக வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரே, நான் ஒரு புதிய ஒரு மிம்பரை அமைச்சு கொண்டு வந்து தரவான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிரச்சனை இல்ல, ஒரு மிம்பர் அமைச்சு கொண்டு வந்து தாங்கண்டாங்க. இந்த ஹதீஸும் இந்த சம்பவத்துக்கு கீழால உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, பெண்களுக்கும் மஸ்ஜிதுக்கு மதரசாவுக்கு நல்ல விடயங்களுக்கு ஒரு திரைக்கு பின்னால் இருந்து உதவி செய்யலாம். ஒரு பெண்ணுக்கு கண்ணியமானவர்களே மஸ்ஜிதுக்கு உதவி செய்யலாம், மதரசாவுக்கு உதவி செய்யலாம். பெண்களும் தீனுக்காக வேண்டி உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பெண் வந்து கேட்கிறா, யா ரசூலுல்லாஹ், ஒரு மிம்பர் அமைச்சு தருவா மஸ்ஜிதுக்கு. அமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த புதிய மிம்பருக்கு மேல ஏறி ஹுத்பா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஹதீஸ்ல வருது, நபி அவங்க ஹுத்பா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. புதிய மிம்பருக்கு மேல ஏறி ஆனா இரண்டு விதமான ஹதீஸ் வருது. நபி அவங்க கேட்கிறாங்க, ஹுத்பா செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 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 ஒட்டகம் குட்டி போடக்கூடிய ஒரு குழந்தைய சுமந்த ஒரு குட்டிய சுமந்த ஒட்டகம் எப்படி ஒரு தாய் அழுகுமோ, எப்படி கத்துமோ, அந்த சத்தத்தை நபி அவங்க கேட்டாங்க காதால. இன்னொரு ரிவாயத்துல வருது, ஒரு புல்ல அழுகிற சத்தம் கேட்டுச்சு. நபியவங்க மிம்பர்ல இருந்து இறங்கினாங்க. இறங்கி பார்த்தாங்க எங்கிருந்து சத்தம் வருதுன்னு. பார்த்தா நபியவங்க ஒவ்வொரு நாளும் ஹுத்பா செஞ்ச அந்த ஈத்தமர குச்சி அழுகிற சத்தத்தை நபியவங்க காதால கேட்டாங்க. ஹதீஸ் வருது, இது சஹீஹான ஹதீஸ்,
பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபியோங்க பேச்சு அந்த ஈத்த மர குச்சி அழுகிற சத்தத்தை ஒரு தாய் ஒரு குழந்தை அழுகும் பொழுது எப்படி ஒரு புள்ளைய ஒரு தாய் அளவான மென்று கண்ணியமான தாய்மார்களே எப்படி அழகா சொல்லுமோ நபியோங்க தட்டி சொன்னாங்க, அளவானம் என்றாங்க. ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னிச்சு அந்த ஈத்த மர குச்சி யார சூழல்லா, இவ்வளவு காலம் நீங்க ஏண்ட மேலால ஏறி ஹொத்துபா செஞ்சீங்க, இன்னைக்கு புதிய ஒரு மரத்துக்கு மேலால ஒரு மிம்பருக்கு மேல ஹொத்துபா செய்வீங்களே. நபி அவங்க சொன்னாங்க, இந்த புதிய மிம்பருக்கு கீழால இந்த பழைய இந்த ஈத்த மர குத்திய வச்சு அமைச்சு ஹொத்துபாவை இந்த மிம்பரை செய்யுங்கன்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, நபியவங்க புதிய மிம்பர் வந்ததோட பழைய மிம்பரை மறக்கல்ல, நபியவங்க அதையும் இதோட சேர்த்து அமைச்சு நபியவங்க ஹுதுபா செஞ்சாங்க. நபியவங்க உம்மத்துக்கு படிச்சு தந்தாங்க. நலவு என்றது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நலவுக்கு நலவு செய்யணும். கண்ணியமான தாய்மார்களே, நலவுக்கு நலவு செய்யணும் என்று குர்ஆன் சொல்லுது. நபியவங்க புதிய ஈத்தமர குத்தி வந்ததோட புதிய மிம்பர் வந்ததோட நபியவங்க பழைய மிம்பரை மறக்கல்ல, ரெண்டையும் ஒன்று சேர்த்து நபியவங்க உம்மத்துக்கு படிச்சு தந்தாங்க. எப்பையும் நீங்க நலவு செஞ்சதை மறந்துடவானாம். நலவுக்கு நலவு செய்யுங்க, நல்லதுக்கு நல்லது செய்யுங்க, உபகாரத்துக்கு உபகாரம் செய்யுங்க. குர்ஆன் அழகாக அதை பத்தி நிறைய சம்பவங்கள்ல நிறைய விஷயங்கள்ல குர்ஆன் பேசுது. குர்ஆன் பேசுது, ஒருவர் உங்களுக்கு சலாம் சொல்லித்தாருண்டா உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க உங்களுக்கு சலாம் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதை விட அழகான சலாம் நீங்க அவருக்கு சொல்லுங்க. ஒருத்தர் சலாம் சொல்லிட்டார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா நீங்க சொல்லணும் வஅலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ்ல வருது வபரகாத்துஹு வரகாத்தின் தான் எனக்கு உங்களுக்கு தெரியும். ஹதீஸ்ல வருது வஅலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வபரகாத்துஹு வரஹ்மத்துஹு என்று சொல்லி ஹதீஸ்ல வருது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, குர்ஆன் சொல்லுது, சலாம் சொன்னவருக்கு கூட நீங்க அழகான ஒரு சலாத்தை பதிலாக சொல்லுங்க. ஏன், உங்களுக்கு ஒருவர் நலவு செய்தாரா, நீங்க அவருக்கு அதை விட நலவை செய்யுங்க, அழகான நலவை. ஒரு சலாத்துக்கே ஷரியத் மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது, நல்ல சலாம் சொல்லுங்க. ஒருத்தர் உங்களுக்கு நலவு செஞ்சிட்டாரா அதை விட நலவை நீங்க அவருக்கு செய்யுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதனால அல்லாஹ் ரெண்டு விதமாக என்று எதிர்பார்க்கிறான். இரண்டாவது அடியானுக்கு நன்றி செலுத்துறத போல அடியான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதையும் அல்லாஹ் விரும்புறான். எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் இந்த தௌஃபீக இந்த பாக்கியத்தை தந்ததுக்கு நான் நீங்க அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, பனு இஸ்ரவேல்களுடைய காலத்துல அல்லாஹ் அவங்களுக்கு ரொட்டிய சாப்பாடாக உணவாக கொடுத்திருந்தான். ரொட்டி உணவாக கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க ரொட்டி சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. காலப்போக்கில் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த ரொட்டியுடைய நியமத்துக்கு அவங்கள ஒருத்தர் மலம் கழிச்சிட்டாருண்டா அந்த ரொட்டிய ரெண்டாக உடைச்சி மலத்த ரொட்டியால அள்ள ஆரம்பிச்சாங்க. கண்ணியமான தாய்மார்களே, நியமத்துக்கு மாறு செய்ய ஆரம்பிச்சாங்க. நியமத்துக்கு நன்றி செலுத்தல்ல. ரொட்டி என்றது ஒரு சாப்பாடு, ஒரு உணவாக கொடுக்கப்பட்ட உணவை உடைச்சி அதால மலத்தை அள்ளி வீசினாங்க. தாரீഖ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. கொடுத்த நியமத்துக்கு மாறு செஞ்சாங்க. அல்லாஹ் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு பஞ்சத்தை உண்டாக்கினான். சாப்பாடு இல்லாம பசி இல்லாம ஒருத்தருக்கொத்தர் மரணிக்க ஆரம்பிச்சாங்க. கண்ணியமான தாய்மார்களே, வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மரணிச்சவங்களை பார்த்து பசியில தாகத்தில் இருக்கிறவங்க அந்த ஜனாசாக்களை பிச்சு தின்ற அளவுக்கு அல்லாஹ் பஞ்சத்தை உண்டாக்கினான். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, குர்ஆன் சொல்லுது, நீங்க என்னது நன்றி செலுத்துங்க, தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துங்க.
அல்லாஹ் எனக்கு ஒரு கணவனை நியமத்தாக தந்திருக்கிறான், இந்த கணவனை வச்சு நீங்க போதுமாக்கி கொள்ளுங்க, இவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அன்பான ஒரு மனைவி தரப்பட்டிருக்குது, இது எனக்கு தரப்பட்ட நியமத்தாக நானும் நீங்களும் கருதி மனைவியை வச்சு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோமாக இருந்தா, குழந்தைகள் அல்லாஹ் நியமத்தாக தந்திருக்கிறான், இந்த நியமத்துக்கு நீங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோமாக இருந்தால், கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நியமத்தில் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு பரக்கத் செஞ்சு தருவான், முஹப்பத்தை உண்டாக்குவான். எனக்கும் கணவனுக்கும் மத்தியில அல்லாஹ் எந்த காரணத்தை கொண்டும் பிரிவுகளை ஏற்படுத்த மாட்டான், பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டான். ஏன் கணவன் மனைவியை கொண்டு பொருந்தி கொள்றா, மனைவி கணவனை கொண்டு புரிந்து கொள்றா? இன்றைக்கு ஏன் பிரச்சனை தெரியுமா? ஏன் சிக்கல் தெரியுமா? இன்றைக்கு கணவன் மனைவியை புரிந்து கொள்ளவும் இல்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்ளவும் இல்லை. அவர் இவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை, இவர் அவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தவும் இல்லை. அதனால குடும்பத்துல பிரச்சனை, அதனால குடும்பத்துல சிக்கல். என்ன வந்தாலும் போதா என்ற தன்மை, எது இருந்தாலும் புரிந்து கொள்ற இல்ல, என்னத்து கொடுத்தாலும் போதண்டே சொல்லி கொண்டிருக்கிறா, எவ்வளவு சம்பாதித்தாலும் போதா, மீய வைத்துக் கொள்ள ஏலா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால அல்லாஹ் விரும்புறான் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் சொல்றான், வல இன் கஃபர்தும், நீங்க தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தல் இருந்தா இன்ன அஸாபி லஷதீத், இந்த தண்டனை ரொம்ப கடினமானது என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்து. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, அல்லாஹ் நியமத்தாக எனக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்களை தந்திருக்கிறான். அது கண்ணுடைய பார்வையாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், அது குழந்தைகளாக இருக்கலாம், அன்பான ஒரு வீடாக, ஒரு அழகான ஒரு வீடாக இருக்கலாம், அழகான ஒரு வாகனமாக இருக்கலாம், அன்பான ஒரு குடும்பமாக இருக்கலாம். இதெல்லாம் ரப்பு தந்த நியமத்தாக இருந்து கொண்டிருக்குது. இதுக்கு நான் இங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நன்றி செலுத்துறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல விஷயங்களை பேசுறது, கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் நீங்க அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையை உலகத்துக்கு தந்து அனுப்பியிருக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, அமாரு உம்மதி மா பைன 60 வ 70, இந்த உம்மத்துடைய கால எல்ல 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கைண்டாங்க. இதை தாண்டவங்க கொஞ்சம் பேர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, குறுகிய காலம் தரப்பட்ட நீங்க என்னத்துக்கு பயப்படணும் என்றா, உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. ஆனா நீங்க ஒரு நாள் மௌத்தாக இருக்கிறோம், மரணிக்க இருக்கிறோம். மௌத்துக்கு முன்னால உங்களோட வாழ்க்கை அல்லாஹ்க்கு பொருத்தமாக மாறணும், அல்லாஹ்க்கு விருப்பம் உள்ள வாழ்க்கையாக மாறணும். உங்களோட வாழ்க்கை அது ரப்புக்கு பொருத்தம் இல்லாத வாழ்க்கையாக இருந்தா உலகத்திலேயும் நஷ்டம், மௌத்துக்கு பின்னாலேயும் நஷ்டம். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபாக்கள் எடுத்து பாருங்க. உலகத்துடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் மௌத்துக்கு பயந்தாங்க, கபருக்கு பயந்தாங்க, மஹ்ஷருக்கு பயந்தாங்க, சிராத்துக்கு பயந்தாங்க. கியாமத்துடைய நாளுடைய ஒவ்வொரு நாளுக்கும் சஹாபாக்கள் பயந்தாங்க. சஹாபா பெண்களாக இருக்கலாம், சஹாபா ஆண்களாக இருக்கலாம், சஹாபா சிறுவர்களாக இருக்கலாம், எல்லாரும் உலகத்துல மௌத்துக்கு பயந்தாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் இங்க நினைச்சு கொண்டிருக்கிறது மௌத் என்ற அது லேசான ஒரு விஷயம், அது மௌத்தா போறது தானே இல்ல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா இன்னலில் மௌத்தி லஸக்கராத். நபி அவங்க சொன்னாங்க, மௌத்துக்கு முன்னால எனக்கு உங்களுக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்குதுன்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சக்கராத்துடைய வேதனை இருக்குதுன்றாங்க. நீங்க மறந்துடக்கூடாது. எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு, ஃபாத்திமா இன்றைக்கு உங்களோட ரோக எடுக்கிற நாள், நீங்க மௌத்தா போங்க என்று சொன்னதோட மௌத்தா போறல். அப்படி எங்கேயும் அப்படி இல்லை.
கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, மௌத்துக்கு முன்னால ஒரு சக்கராத் ஒன்று இருக்குது. உலகத்துல சக்கராத்தை அனுபவிக்காம யாரும் மௌத்தா போக மாட்டாங்க, யாரும் மௌத்தா போக மாட்டாங்க. இந்த சக்கராத்துக்கு பயந்தாங்க சஹாபாக்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பயந்தாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் உமருடைய சம்பவத்தை சொல்றேன். எவ்வளவு பயந்தாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் ஆர்வமாக கேளுங்க, ஆசையோட கேளுங்க, தேற்றத்தோட கேளுங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க யாரு? கண்ணியமான தாய்மார்களே, நபி அவங்க சொன்னாங்க, ஹதரத் உமரை பார்த்து, உமர், எனக்கு பின்னால யாரும் நபி வாரல்ல. சொன்னாங்க, நபி வாரதாக இருந்தா லகான உமர், உமர் நீங்க தான் நபியாக வருவீங்கன்றாங்க, நீங்க தான் நபியாக வருவீங்கன்றாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உமர், நீங்க ஒரு பாதையில போனா ஷைத்தான் உங்களுக்கு பயந்து அடுத்த பாதையில போறேன்டாங்க. ஒரு நாள் காலையில சந்திச்சு சொன்னாங்க, உமர், நான் நேற்று சுவர்க்கத்துக்கு பேசிருந்தேன்டாங்க, நேற்று சுவர்க்கத்துக்கு பேசிருந்தேன்டாங்க. யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்துல என்ன பார்த்தீங்க? சொன்னாங்க, மாளிகைகள் அப்படியே காட்டி கொண்டு போனாங்க. ஒரு மாளிகை மூடப்பட்டிருந்துச்சு, அந்த மாளிகை கருகாமையால நான் போனேன். சொல்லப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இது உங்களோட மாளிகை அல்ல, இது ஹஜரத் உமருடைய மாளிகை என்று சொல்லப்பட்டுச்சிருந்தாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாளைக்கு சுவர்க்கத்துக்கு பேச்சு அவங்க ஹஜரத் உமர் போற மாளிகைய உலகத்திலே சொல்லப்பட்ட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளோ சக்கராத்துக்கு பயந்தாங்கண்டா, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கடைசி ஹஜ்ஜுக்காக வேண்டி போறாங்க. கடைசி ஹஜ்ஜுடைய பயணம், ஹஜ்ஜை முடிச்சிட்டு முஸ்தலிஃபாவுக்கு வராங்க. முஸ்தலிஃபாவுக்கு வந்து ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க துஆ ஒன்று கேட்டாங்க. யா அல்லாஹ், நான் நபியிட வாயால நிறைய பஷாரத்துகளை பெற்றிருக்கிறேன், நபியும் என்னைய பார்த்து நல்ல நல்ல சொல்லி இருக்கிறாங்க, நபிக்கு தீனுக்கு உதவியாக இருந்திருக்கிறேன் யா அல்லாஹ். ஆனா இந்த உமருக்கு ஒரே ஒரு பயம். யாரு சொல்றாங்க? நபியும் சொன்னாங்க ஒரே மஜ்மால வச்சு, உமர் ஃபில் ஜன்னா, உமர் நீங்க சுவர்க்கவாதின்றாங்க. ஹதரத் உமர் நாட்டுடைய கவர்னர், சுவர்க்கவாதி. ஹதரத் உமர் சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த உமருக்கு ஒரே ஒரு பயம் தான். என்ன பயம்? யா அல்லாஹ், இந்த மௌத்துடைய நேரத்துல, இந்த சக்கராத்துடைய நேரத்துல நீ என்ன சந்தோஷப்படுத்தணும், நான் உன்னை சந்தோஷப்படுத்திய நிலைமையில உலகத்தை விட்டும் போகணும் என்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே, பயந்துட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஒரு 2 அடையாளம் நடக்கணுமே அல்லாஹ், இந்த 2 விஷயமும் நடந்தா நான் உன்னை சந்தோஷப்படுத்திருக்கிறேன், நீ என்ன சந்தோஷப்படுத்தியதுக்கு அடையாளமாக மாறட்டும். இந்த 2 விடயமும் நான் உலகத்தில் இருக்கும் பொழுது நடக்கணும் என்றாங்க. 2 துவா கேட்டாங்க. சக்கராத்துக்கு அழகுபடுத்துறது கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹும்ம ருஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ், எனக்கு ஓண்ட பாதையில ஷஹாதத்துடைய கூலியதா. ஷஹாதத்தின்டா இன்னொரு அந்நியவர்த கையால கொலை செய்ய வச்சிரு, எனக்கு ஷஹாதத்துடைய கூலியதா. நாட்டுடைய கவர்னர் சுவர்க்கவாதி கேட்கிறாரு, வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த மௌத் நபியோட ஊர்ல நபிக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய வச்சிரு யா அல்லாஹ்ன்றாங்க. எல்லா துஆவையும் முடிச்சிட்டு நாட்டுக்கு திரும்பி தந்த ஊருக்கு திரும்பி வாராங்க. கண்ணியமான தாய்மார்களே, நாட்களும் பேச்சு கொண்டிருக்குது. ஒரு நாள் வளமையை போல சுபகுடைய தொழுகைக்கு ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க. சுபகுடைய தொழுகையை தொழுந்து கொண்டிருக்கிறாங்க. முதலாவது ரகாத்தை தொழுது முடிச்சிட்டாங்க. 2வது ரகாத்தை தொழுகைக்காக வேண்டி எழும்புற நேரம் ஒருவர் வந்து பின்னால ஒரு கட்சியால குச்சிட்டு போயிட்டாங்க ஹஜரத் உமருக்கு. நாட்டுடைய கவர்னர் சுவர்க்கவாதி அதே ஸ்டெப்ல அப்படியே விழுந்தாங்க. ஹஜரத் உமருக்கு பக்கத்துல ஹஜரத் உமருடைய மகன் அப்துல்லா தொழுந்தாரு. உடனே தந்த வாப்பவ மடியில வச்சாரு. ரத்தம் பேச்சு கொண்டிருக்குது. உலகத்தில சுவர்க்கவாதி ஹஜரத் உமர் குற்றப்பட்டிருக்கிறாரு, ரத்தம் போகுது. கண்ணியமானவர்களே, மகன் அப்துல்லா மடியில வச்சிருக்கிறாரு. வாப்பா மயக்கத்தில் இருக்கிறாரு. மயக்கம் தெரிஞ்சதோட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மகன் அப்துல்லாவை பார்த்து சொன்னாங்க, அப்துல்லா, நீங்க உங்களோட இந்த மடியில இருந்து வாப்பட தலைய பணிய வைங்கோ, ஓடோடி பேச்சு நீங்க விசாரிச்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க, என்ன குச்சினது யாருன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னாரு.
மகன் அப்துல்லா போனாரு, பேச்சு விசாரிக்கிறதுக்கு. என்ன ஆச்சரியம், இங்க நாட்டுடைய கவர்னர் சுவர்க்கவாதி ஹதரத் உமர் மயக்கம் போட்டு விழுந்தாரு. எலும்பி சொன்னாரு, எனக்கு தண்ணி தாகம் போல இருக்குது. சஹாபாக்களை பார்த்து சொன்னாரு, ஹதரத் அமீருல் முஃமினீன் கேட்கிறாரு, தண்ணி கொஞ்சம் தாங்களே, தண்ணி தாகம் என்று. தண்ணிக்கு பதிலாக சஹாபாக்கள் ஒரு பால் கொடுத்தாங்க, கிளாஸ். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாலை குடிக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் கண்ணியமான தாய்மார்களே, குடிச்ச பால் குத்தப்பட்ட இடத்தால வருது, குடிச்ச பால் குத்தப்பட்ட இடத்தால வருது. திருப்பியும் மயக்கம் போட்டு ஹதரத் உமர் விழுறாங்க. எலும்பி கேட்டாங்க, சூரியன் உதிச்சிட்டா, நான் சுபகுடைய தொழுகையை பூர்த்தி செய்யலையே. தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டன, சுபகுடைய தொழுகையை பூர்த்தி செஞ்சாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எனக்கு உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போனாங்க. சக்கராத்துக்கு பயப்பட்டாங்க. மௌத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம், தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தொழுந்து உம்மத்துக்கு காட்டினாங்க. நான் இங்க சின்ன சின்ன வருத்தத்துக்கு தொழுகை விடுறோம். கண்ணியமான தாய்மார்களே, குத்தப்பட்டிருக்கிறாங்க, ரத்தம் பேச்சு கொண்டிருக்குது, மயக்கத்தில் இருக்கிறாங்க, சக்கராத்தில் இருக்கிறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தொழுகையை விடல. மகன் அப்துல்லாவோடு ஓடி வந்து சொன்னாரு, அபிஷிரியா அபி, வாப்ப உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், உங்களை குத்தினவர் ஒரு அந்நியவர் என்று சொன்னாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கைய வானத்தின் பக்கமாக தூக்கி துஆ செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல மௌதி, அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். ஏந்த மௌத்த ஒரு அந்நியவன் கையால தந்த உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாங்க. மகன் அப்துல்லாவை கூப்பிட்டாங்க, மகன் அப்துல்லா இங்க வாங்கோ. நீங்க இப்ப வாப்பா ரெண்டாவது ஆசை என்ன தெரியுமா? உங்களோட வாப்பா ஹதரத் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்படணும் சொன்னாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹதரத் அபூபக்கர் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வாப்பா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க பேச்சு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட அனுமதி கேட்டுக்கொண்டு வாங்கோ, எங்கட வாப்பாக்கு அடுத்த பக்க அந்த இடத்தை தாரான்னு சொல்லி ஹதரத் அப்துல்லா ஓடி போனாரு. பேத்து ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட அனுமதி கேட்டாங்க. ஹதரத் ஆயிஷா சொன்னாங்க, இல்ல இல்ல, அது எனக்காக வேண்டி வச்ச இடம். ஒரு பக்கம் என் வாப்பா, இன்னொரு பக்கம் நான், நடுவ ஹதரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த இடத்தை எனக்கு வச்சது என்றாலும் உங்களோட வாப்பாக்கு நான் அதை விட்டு தாரேன், அந்த வாப்பாக்கு அந்த இடத்தை தாரேன் என்று சொல்லுங்கன்றாங்க. ஓடோடி வந்து சொன்னாங்க, வாப்பா ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த இடத்தை உங்களுக்கு தந்துட்டாரு சொன்னாங்க. இல்ல மகன், இல்ல, நீங்க திருப்பி நான் மௌத்தானதுக்கு பின்னால ஏன் ஜனாசாவை குளிப்பாட்டுங்க, கஃபன் செய்யுங்கோ, ஜனாசாவை எடுத்து கொண்டு போயிட்டு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வீட்டுக்கு வெளியால வச்சு இன்னொருத்தர் அனுமதி கேளுங்க, அனுமதி தந்தா அடக்குங்கோ, இல்லையா ஃபருத்தூனி இலா மகாபிரில் முஸ்லிமீன், பொதுமையவாடியில கொண்டு போயிட்டு அடக்கம் செய்யுங்கன்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க குத்தப்பட்டிருக்கிறாங்க, ரத்தமும் பேச்சு கொண்டிருக்குது. மகன் அப்துல்லா தண்ட வாப்பா, மகன் அப்துல்லா தண்ட வாப்பா மடியில வச்சு கொண்டிருக்கிறாரு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, மகன் அப்துல்லா, நீங்க அவங்களோட மடியிலிருந்து இந்த மதீனாவுடைய பாலைவனத்துடைய சூட்டில உங்களோட வாப்பட தலைய வைங்கோ, உங்களோட வாப்பட இந்த பழுத்த தாடி முடிகளை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படட்டும் என்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது யாரு சொல்றது? உலகத்துடைய சுவர்க்கவாதி சொல்றாங்க. உலகத்துடைய சுவர்க்கவாதி பயப்பட்டாங்க சக்கராத்துக்கு. அன்றையுடைய நாள் வஃபாத் ஆகுறாங்க. ஜனாசாவை கொண்டு போய் அனுமதி கேட்கப்பட்டுச்சு. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனுமதி கொடுத்தாங்க, அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ், ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. சும்மா அந்த ரத்தத்துக்கல்ல, கண்ணியமான தாய்மார்களே, சும்மா எடுக்கல்ல,
தந்த சக்கராத்தை சீராக்கினாங்க, மௌத்துக்கு பயந்தாங்க, கடைசி நேரத்துக்கு பயந்தாங்க, சக்கராத்துக்கு பயந்தாங்க. யா அல்லாஹ், நான் எப்படி மௌத்தா போவேனோ தெரியாது, ஏந்த சக்கராத் எப்படி வருமோ தெரியாது, நான் எங்கெங்கெல்லாம் மௌத்தா போவேனோ தெரியாது. யா அல்லாஹ், உன்னை சந்தோஷப்படுத்தணும், நீ என்ன சந்தோஷப்படுத்தணும் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பயப்பட்டாங்கண்டா. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் இங்க எங்க இருக்கிறோம், எங்கட வாழ்க்கை எப்படி இருக்குது? நானும் நீங்களும் அன்றாடம் பாவத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், பாவத்தை பேசுறோம், பாவத்தை கேட்கிறோம். அன்றாடம் பாவத்திலே இருக்கிற நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையை எப்படி மாற்றணும்? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால இந்த வாழ்க்கை இது சக்கராத்தை சீராக்குற வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சீராக்குறதுக்காக வேண்டி. சஹாபா பெண்கள் எடுத்து பாருங்களே, கண்ணியமான தாய்மார்களே, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா இருக்கலாம், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா இருக்கலாம், ஹதரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவா இருக்கலாம். ஹயாத்து சஹாபா வாசிங்க, மாஷா அல்லாஹ், தமிழ்ல ஹயாத்து சஹாபா இருக்குது. ஒவ்வொரு நாளும் தனிமையில வாசிங்க கண்ணியமான தாய்மார்களே, வாசிச்சு பாருங்க எப்படி சஹாபாக்களோட வரலாறு, எப்படி தந்த சக்கராத்துக்கு சீர் செஞ்சாங்கன்னு பாருங்க, தந்த மௌத்துக்காக வேண்டி சீர் செஞ்சாங்கன்னு பாருங்க. தீன்ல எந்த ஒரு ஓட்டையும் வைக்கல, துனியால சஹாபாக்கள் ஓட்டையோட வாழ்ந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தீன்ல ஓட்ட, துனியால ஓட்ட, துனியால ஒன்றுமே இல்லாம வாழ்ந்தாங்க. ஒரு நாள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்து சஹாபால முதலாவது பாகத்துல வருது, நபியே உங்க எப்பயும் எங்க போனாலும் ஹஜரத் ஃபாத்திமாவை பார்க்காம மனைமார்களோட வீட்டுக்கு போக மாட்டாங்க. நபியே உங்க அவ்வளவு இரக்கமாக இருந்தாங்க. யாரு ஃபாத்திமான்றது? கண்ணியமான தாய்மார்களே, சுவர்க்கத்துடைய தலைவி. ஒரு நாள் நபி அவங்க பெருநாளுடைய ஹுத்பாவை முடிச்சிட்டு அப்படியே போறாங்க ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வீட்டுக்கு. ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட ரெண்டு புள்ள ஹசன் ஹுசைன் ரெண்டு பேரும் அழுந்து கொண்டு இருக்கிறாங்க. கேட்டாங்க, மகள் ஏன் புள்ள அழுகுறாங்க? கேட்டாங்க. சொன்னாங்க, வாப்பா இன்றைக்கு பெருநாளுடைய நாள், ஏன் ரெண்டு பிள்ளைகளும் மதீனாட பஜாருக்கு விளையாட போனாங்க. விளையாடி கொண்டிருக்கிற நேரம் எல்லா பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளை கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பிறநாளுடைய நாள், ஹசன் ஹுசைனுக்கு புதிய உடுப்பு இல்லையே, ஆடைகள் இல்லையே என்று கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த பிள்ளைகள் அழுந்து கொண்டு ஓடி வந்துச்சு, யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு அப்பட உம்மம்மட அந்தஸ்திலிருந்து பாருங்க, ஏத பேர புள்ளைக்கு பிற நாளைக்கு உடுப்பு இல்லைண்டா இப்படி இருக்கும். ஒரு உம்மட அந்தஸ்து இருந்து வச்சு பாருங்க, ஏந்த பிள்ளைக்கு பிற நாளைக்கு உடுப்பு இல்லைண்டா எப்படி இருந்திருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா பிள்ளைகள் கவலைப்பட தேவையில்ல, நீங்களும் ஒன்னும் யோசிக்க வேணும் ஃபாத்திமா, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனாதான் சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் மற்றவங்களுக்கு. சொன்னாங்க, ஹசன் ஹுசைன் போறதுக்கு முன்னாலே சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் என்றாங்க. உலகத்தில் ஆடை இல்லாம இருந்தாங்க பிற நாளைக்கு. நபியவங்க ஒரு நாள் ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து சலாம் சொல்றாங்க. முதல் தடவை சலாம் சொன்னாங்க, பதில் கேட்கல. ரெண்டாவது சலாம் சொன்னாங்க, பதில் வரல. மூணாவது சலாம் சொன்னாங்க. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு தெரியும், வாப்பா 3 சலாம் சொல்லிட்டாரு, பதில் சொல்லலண்டா பேத்துருவாரு. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கதவை திறந்தாங்க. வாப்பா கேட்டாரு, ஹஜரத் ரசூலுல்லாஹ் யாரு? சொர்க்கவாதி. கண்ணியமான தாய்மார்களே, துனியால ஒன்றும் இல்லாம வாழ்ந்தாங்க, ஆனா தீன்ல எந்த ஒரு ஓட்டையும் வைக்கல. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, மகள் ஏன் இவ்வளவு லேட் ஆகிடுச்சு? சொன்னாங்க, வாப்பா எனக்கு எலும்பி வந்து கதவை திறக்கிற அளவுக்கு என் உடம்புல சீவன் இல்லைன்றாங்க. அவ கேட்டாங்க, ஏன் ஹசன் ஹுசைன் படுக்கிறாங்க? சொன்னாங்க, வாப்பா இந்த பிள்ளைகள் பசியில அழுந்து 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 அப்படியே தூக்கம் பேத்துட்டுண்டாங்க. சொன்னாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப ஃபாத்திமா பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கஞ்சே. சொன்னாங்க, வாப்பா பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிறதுக்கு நான் சாப்பிட்டு 3 நாள் என்றாங்க.
கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 3 நாளைக்கு பின்னாலே 3 ஈச்சபழத்தை நபிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா இது உங்களுக்கு, இது எனக்கு. சொன்னாங்க அபூ ஹுரைரா, இந்த மகள் ஃபாத்திமா சாப்பிட்டு 3 நாள் இந்த ஈச்சபழத்தை இந்த மகளுக்கு கொண்டு போய் கொடுங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, சாப்பாடு இல்லாம இருந்தாங்க, பசியோடு இருந்தாங்க. ஆனா தீன்ல எந்த ஒரு ஓட்டையும் இல்ல. எங்கட அல்மாரிய திறந்தா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு உடுப்பு இருக்குது, கல்யாணத்துக்கு தேவையான ஆடைகள், சுப்ஹானல்லாஹ். அது இந்த பயணத்துக்கு, இது வீட்டுக்கு, இது இரவுக்கு போன்றது. சுப்ஹானல்லாஹ். எங்கட பிள்ளைகளுக்கும் தான் எங்களுக்கும் தான் என்ன குறைபாடு இருக்குது துனியால? கண்ணியமான தாய்மார்களே, துனியால எந்த குறைபாடும் இல்ல. ஆனா தீன்ல நான் இங்க ஓட்டையாக இருக்கிறோம். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா துனியால ஒன்றும் இல்லாம இருந்தாங்க. தீன்ல எங்கேயாவது காட்டிடுமா உங்களுக்கு? ஹஜ்ரத் ஃபாத்திமா ஓட்டையோடு இருந்தாங்க. தீன்ல எங்கேயாவது ஒரு குறவுள்ள பெண் என்று சொல்லி காட்டிடுமா? கண்ணியமான தாய்மார்களே, ஹயாத்து ஸஹாபாவை எடுத்து வாசிங்க. நீங்களும் கணவனும் உட்கார்ந்து வாசிங்க. வாசிச்சு உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த வாழ்க்கைய. கண்ணியமான தாய்மார்களே, நீங்க மறந்துடவானாம், இந்த உலகம் போற போக்குக்கு புள்ளைய வளர்த்தோம் என்றா எதிர்கால பிள்ளைகள் தீன். கண்ணியமானவர்களே, அவ்வளவு பிச்சனா முன்னோக்கி வந்து கொண்டிருக்குது. அவ்வளவு ஒரு பயங்கரமான பிச்சனாவை முன்னோக்கி கொண்டிருக்குது. இந்த புள்ள உங்களோட புள்ளையும் ஈமானோட, கண்ணியமான தாய்மார்களே, ஒரு ஈமானோட அழகான முறையில நான் இங்க வளர்த்தோம் என்றா எங்களோட பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக மாறுவாங்க. எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் தந்த வீட்டில கடைசி நாள பாருங்களே. கண்ணியமான தாய்மார்களே, கொஞ்சம் ஆழமாக கேளுங்க. இதை வாழ்க்கையில கொண்டு வரணும் என்று நியத்து வைங்க. மவுத் வரும் வரையில நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று ஒரு உறுதி கொள்ளுங்க. கண்ணியமான தாய்மார்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்களுக்கு ரோல் மாடல் யாரு? எங்களுக்கு ரோல் மாடல் யாரு? கண்ணியமான தாய்மார்களே, எங்கட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர் தான் சுவர்க்கத்துடைய தலைவி. கடைசி நாள், அன்றையுடைய நாள் மரணிக்க போறாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உலகத்திலிருந்து அன்றையுடைய நாள் பிரிவு. கண்ணியமான தாய்மார்களே, அந்த ஹஜ்ரத் ஃபாத்திமா சுவர்க்கத்துடைய தலைவி. கடைசி நாள் கணவன் ஹஜ்ரத் அலியும் வேலைக்கு பேசிட்டாரு. வீட்டுல சமையல் எல்லாம் செஞ்சுட்டா, உடுப்பெல்லாம் கழுகி வச்சிருக்கிறா. கணவன் வரும் வரையில அழகான முறையில ஆடைகள் அணிஞ்சு, அழகான ஆடை அணிஞ்சு கணவன் வரும் வரையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்றையுடைய நாள் கடைசி ஃபாத்திமாவுடைய வாழ்க்கை. கண்ணியமான தாய்மார்களே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சக்கராத்துடைய வருத்தமும் கூடிக்கொண்டு போகுது. வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. தந்த கணவனை பார்த்து கொண்டு இப்ப வருவாரு, இப்ப வருவாரு, இப்ப வருவாரு என்று கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாரத்தை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்தாங்க. உடனே ஹஜ்ரத் அலி வந்தாங்க வீட்டு வாசலுக்கு. ஹஜ்ரத் ஃபாத்திமா தந்த மனைவி, தந்த கணவன் இது தொழிலுக்கு பேச்சு வரப்போப்பல. கண்ணியமான தாய்மார்களே, வேற எங்கேயும் பேச்சு வார நேரம் அல்ல. ஹஜ்ரத் அலி தொழிலுக்கு பேசிட்டு வார நேரம் தந்த கணவன் கையால புடிச்சு அப்படியே வீட்டு வாசல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு பேச்சு உட்கார வச்சு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் அலி கணவன் மடியில அப்படியே படுத்து கொண்டாங்க. அன்றையுடைய நாள் மரணிக்க போறாங்க. படிச்சாங்க. படிச்சுட்டு சொன்னாங்க, கைய புடிச்சிட்டு, அலி நீங்க என்ன மன்னிச்சு கொள்ளணும் அலின்றாங்க. யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வோட மகள் சுவர்க்கவாதி கேக்குறாங்க, அலி என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்க, நீங்க மன்னிச்சா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான்ன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கணவன் மன்னிச்சா எனக்கு சுவர்க்கம் இருக்குது அலி, நீங்க என்ன மன்னிச்சிருங்கன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சொன்னாங்க, அலி நாளைக்கு நீங்க வருவீங்க, ஆனா வர வைக்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னுட்டாங்க. சொன்னாங்க, அலி நான் இன்று வரும் வரையில உங்களை நான் நின்று கொண்டு தான் வர வைத்திருக்கிறேன், உங்களை உட்கார்ந்து கொண்டு வர வைத்ததே கிடையாதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ்.
கண்ணியமான தாய்மார்களே, இதே ஹஜரத் ஃபாத்திமாட உம்மா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கண்ணியமான தாய்மார்களே சக்கராத்துல படுத்திருக்கிறாங்க, வருத்தத்தில் இருக்கிறாங்க. நபி ஹஜரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. சொல்லி அனுப்பினாங்க, ஹஜரத் ஹதீஜாக்கு வருத்தமாக இருக்குது யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் வருத்தம் கூடிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வர சொன்னாங்கன்றாங்க. நபி உங்க மஸ்ஜிதில் இருந்தாங்க, கொஞ்சம் லேட் ஆகிட்டு வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ஃபாத்திமா சகராத்ல படுத்திருக்கிறாங்க, எலும்பேலா. சொன்னாங்க, ஃபாத்திமா உங்களோட வாப்ப வார வாசம் அடிக்குது, என்ன கொஞ்சம் இழுப்பாட்டி வைங்கன்றாங்க. சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மா வாப்பக்கு தானே தெரியும் உங்களுக்கு வருத்தம் என்று, சக்கராத் என்று எலும்பேல் அன்று நீங்க எலும்ப போறீங்க. சொன்னாங்க ஹஜரத் ஃபாத்திமா. ஹஜரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, மகள் ஃபாத்திமா உங்களோட வாப்பா எப்ப வாராங்களோ வீட்டுக்கு, நான் அப்ப உட்கார்ந்து கொண்டு தூங்கி கொண்டு வரவேற்றதே கிடையாதுன்னாங்க. நான் நின்று கொண்டுதான் வரவேற்றிருக்கிறேன். நீங்க இப்ப நிப்பாட்டி வைங்கோ, உங்களோட வாப்பா வார வாசம் அடிக்குதுன்றாங்க. சக்கராத்துல வச்சு கண்ணியமான தாய்மார்களே, கண்ணியமான தாய்மார்களே யோசிங்க எங்கட வாழ்க்கை எப்படி. ஹஜரத் ஃபாத்திமா மன்னிப்பு கேட்கிறாங்க, ஹஜரத் அலியும் மன்னிப்பு கேட்டாங்க. ஃபாத்திமா நீங்க என்ன மன்னிச்சிருங்க, ஃபாத்திமா நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்க ஃபாத்திமா, நீங்க உங்களோட கைய பாருங்க, உன் நெஞ்சில அடையாளம் இருக்குது, கையில அடையாளம் இருக்குது, அந்த தண்ணியுடைய வாளிய அள்ளி அள்ளி கையில அடையாளம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஃபாத்திமா, நான் இப்ப எல்லாம் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு சம்பாத்தியம் இல்லாம லாபம் இல்லாம எப்பெல்லாம் வீட்டுக்குள்ளால வருவேனோ அப்ப நீங்க ஒரு நாள் ஒன்றும் சொல்லில்லே ஃபாத்திமா. கண்ணியமான தாய்மார்களே, நீங்க எனக்கு ஒன்றும் சொல்லில்லே, இன்றைக்கு ஒன்றும் கொண்டு வரலே, பணம் இல்லையா, ஒண்ணுமே கேட்டதில்லை ஃபாத்திமா, நீங்க என்ன மன்னிச்சுக்கோங்கோன்றாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுட்டு ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சக்கராத்துல வச்சு ஒரு வசியத் செஞ்சாங்க. சொன்னாங்க, அலி நான் இன்றைக்கு மௌத்தா போனா இந்த ஜனாசாவை இரவோடு இரவாக எடுத்துக்கொண்டு போங்கன்றாங்க. கேட்டாங்க, அலி ஏன் இரவோடு இரவாக எடுத்துக்கொண்டு போக சொல்றீங்க? கண்ணியமான தாய்மார்களே, இது சாதிச்சுட்டு மௌத்தா போனாங்க. சொன்னாங்க, அலி நான் உலகத்துல வாழும் காலம் வரும் வரையில என்ன எந்த ஒரு அந்நிய ஆணும் பார்த்தது கிடையாது, இந்த ஜனாசாவை கூட பார்க்க கூடாதுன்றாங்க. மதீனால ஜனாசா கஃபன் செய்யப்பட்ட ஜனாசாவை ஒரு பலகைக்கு மேல வைப்பாங்க, அப்படி எடுத்து கொண்டு போவாங்க. ஹஜரத் ஃபாத்திமா சொன்னாங்க, அந்த கஃபன் செய்யப்பட்ட தோற்றம் வெளிய மக்களுக்கு விளங்கும். சொன்னாங்க, நான் மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த உடம்புடைய தோற்றம் கூட யாருக்கும் விளங்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். மௌத்தா போன பிறகு ஒன்றும் இல்லை. சொன்னாங்க, உலகத்துல நான் ஒரு அந்நிய ஆணை கூட பார்த்தில்ல, இன்னொரு எந்த அந்நிய ஆணும் பார்த்தில்ல, என்ன மௌத்துக்கு பின்னால என்ன ஜனாதாவை கூட பார்க்க கூடாதுன்றாங்க. கண்ணியமான தாய்மார்களே, என்ன ஆச்சரியம், மன்னிப்பு கேட்கிறாங்க. ஹஜரத் அலியுடைய கண்ணீர் சொட்டுகள் ஹஜரத் ஃபாத்திமாட முகத்துல விழுது, அதே இடத்துல மௌத்தா போறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, இன்றைக்கு நான் நீங்க லட்சக்கணக்கு கொடுத்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு சுவர்க்கத்தை தேடுற வானம் என்றல்ல, தேடுங்க, கேளுங்க கண்ணியமான தாய்மார்களே. ஆனா இந்த சுவர்க்கம் வீட்டுக்குள்ளால இருக்குது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க எங்க? ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மடியில மௌத்தா போனாங்க, மனைவியுடைய மடியில. ஹஜரத் ஃபாத்திமா இங்க மௌத்தா போனாங்க, தந்த கணவன் அலிட மடியில மௌத்தா போனாங்க. ரெண்டு பேருடைய சுவர்க்கமும் மாறி மாறி அல்லாஹ் ரெண்டு பேருடைய மடியிலே வச்சிருக்கிறான். பொருத்தத்தை வச்சு கண்ணியமான தாய்மார்களே, சொர்க்கம் வீட்டுக்குள்ளால இருக்குது, நாங்க சொர்க்கத்தை வெளியே தேடுற. ஏன் சொர்க்கம் வீட்டுக்குள்ளால இருக்குது? கண்ணியமான தாய்மார்களே, யோசிங்கோ, நான் என் கணவனை எப்படி வர வைக்கிறேன்? என் கணவன் வேலை விட்டு வார நேரம், அந்த டயர்டோட வருத்தத்தோட வார நேரம் நான் எங்க இருக்கிறேன்? நான் தூங்கி கொண்டிருக்கிறேனா, இல்ல நான் சமையல் அறையில் இருக்கிறேனா, இல்ல நான் ஏதாவது ஒண்ணு பார்த்து கொண்டிருக்கிறேனா? கண்ணியமான தாய்மார்களே, மன்னிச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த உங்களோட நேரம் போகுது அந்த போன்லயும் வீணான பேச்சிலையும் வீணான செயல்லையும் தான்
நேரம் போகுது, இந்த கணவன் வார நேரமே அழகா உடுத்து கொண்டிருக்கணுமே, இந்த கணவனை வரவேற்கணுமே, தொழிலுக்கு போயிட்டு வாராரு, வருத்தத்தோட வாராரு, டயர்டோட வாராரு, இந்த கணவன் அப்படியே வரவேற்று உட்கார வச்சு இந்த கணவனுக்கு என்ன சரி கொடுக்கணுமே, இந்த கணவனை சந்தோஷப்படுத்தணுமே. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இது தான் ஒரு சுவர்க்க பெண்ணுடைய தன்மை, கண்ணியமான தன்மை. கண்ணியமான தாய்மார்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மௌத்தா பேசிட்டாங்க. ஜனாஸாவை குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டி வச்சு ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் சொன்னாங்க, உங்களோட உம்மோட முகத்தை போயிட்டு பார்த்துடுவாங்கன்னாங்க. 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பேச்சு உம்மோட முகத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு அழுகிறாங்க. கேட்டாங்க, மகன் ஏன் அழுவுறீங்க? உங்களோட உம்மத்தானே சொர்க்கவாதி. சொன்னாங்க, இல்ல வாப்பா, எங்களோட உம்மோட பிரிவை நினைச்சால் அல்ல, இன்றைக்கு தான் முதல் தடவையாக எங்களோட உம்மோட தலைமுடிய பார்க்கிறேன் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, வீட்டுக்குள்ளால் இருந்த தாயுடைய தலைமுடிய பிள்ளைகள் இன்றைக்கு தான் பார்க்கிறாங்கண்டா உலகத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க? இதுதான் சாதனை என்று சொல்றது. அங்க சஹாபாக்கள் மஷூரா பண்ணினாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட ஜனாஸாவை இரவோடு இரவாக மறைச்சு கொண்டு எடுத்து கொண்டு போகணும், என்ன செய்யறன்னு மஷூரா பண்ணினாங்க. மஷூரா பண்ணி முடிவு செஞ்சாங்க, ஒரு சந்தூக்குடைய டிசைன் கடிச்சு ஜனாஸாவை மறைச்செடுத்து கொண்டு போவோம் என்று. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துல முதல் சந்தூக் அடிக்கப்பட்டுச்சு ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு. முதலாக சந்தூக்ல கொண்டு போன ஒரு பெண் என்றா, ஒரு நபர் என்றா ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்றைக்கு யோசிங்கோ, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சந்தூக் பாவிக்கப்படுது, முழு சந்தூக்குடைய பெருமையும் ஹஜ்ரத் ஃபாத்திமாட கபருக்கு பேசி சேரும். இது உலகத்துல சாதனை. இன்றைக்கு கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு 11 வருஷம் புள்ள படிச்சாச்சு. புள்ள ஓலவல்ல 9 ஏந்தி சொல்லுங்களே உதாரணத்துக்கு. சுப்ஹானல்லாஹ், என்ன சாதனை! நாங்க புள்ள ஸ்கூலுக்கு முன்னால இங்க எப்படியோ சரியா, எங்கட நாட்டுல சொல்றேன் நான், ஸ்ரீலங்கால புள்ள ஸ்கூலுக்கு முன்னால பெனர்ல புள்ள தொங்கும். புள்ள 9 எடுத்தீங்க, மாஷா அல்லாஹ். புள்ளட போட்டோ பெனர்ல முன்னுக்கு வந்துரும். புள்ள படிச்சிருக்கிறா, 9 எடுத்திருக்கிறா, பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறா. கண்ணியமான தாய்மார்களே, 11 வருஷம் படிச்சுட்டு புள்ள 9A எடுத்து புள்ள பெனர்ல தொங்குறான்டா, இது ஒரு சாதனை. உம்மா வாப்பாக்கு சந்தோஷம். ரோட்ல போற நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இந்த புள்ளைய பார்த்து கொண்டு போறா. சுப்ஹானல்லாஹ், உம்மா வாப்பாக்கு சந்தோஷம். புள்ளட போட்டோ பெனர்ல வருது, புள்ளட போட்டோ பேஸ்புக்ல இருக்குது, புள்ளட போட்டோ வாட்ஸ்அப்ல சுத்துது. 9A எடுத்த புள்ள. கண்ணியமான தாய்மார்களே, நினைக்கிறோம் இது சாதனை என்று சொல்லி. இது இல்ல சாதனை. ஹஜ்ரத் ஃபாத்திமா உலகத்துல சாதிச்சுட்டு மௌத்தா போனாங்க. யாரையும் பார்க்கவும் இல்ல, யாருக்கும் தன்னை காட்டவும் இல்ல, தண்ட ஜனாஸாவை மறைச்சு கொண்டு போனாங்க. சந்தூக்க உலகத்துல அறிமுகப்படுத்திட்டு மௌத்தா போயிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, படிக்க வானம் என்று சொல்லல, நல்லா படிக்கணும். கண்ணியமான தாய்மார்களே, ஆனா தீன்ல சாதிச்சுட்டு மௌத்தா போகணும், தீன்ல சாதிச்சுட்டு மௌத்தா போகணும். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தீன்ல சாதிச்சாங்க. துனியால ஒண்ணுமே இல்ல, துனியால சாப்பாடு இல்லாம இருந்தாங்க, துனியால பசியோடு இருந்தாங்க, துனியால ஆடைகள் இல்லாம இருந்தாங்க. ஆனா தீன்ல எந்த ஒரு குறைபாடும் செய்யல. எனவே கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நான் இங்க உலகத்தில் ஒரு சிக்கனமான ஒரு உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கபருக்கும் ஆஹிராவுக்கும் மஹ்ஷருக்கும் சேர்த்துட்டு மௌத்தா பேத்துறோனும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எவ்வளவு அற்பமான ஒரு சுருக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நபியுடைய மௌத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஹயாத்து ஸஹாபால வருது. நான் சொன்ன ஒரு சம்பவம் ஹயாத்து ஸஹாபால வருது. எடுத்து வாசிங்க, உங்களோட பிள்ளைக்கு முன்னால உட்கார்ந்து வாசிங்க, வைங்க. பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க. கண்ணியமான தாய்மார்களே, கஷ்டத்தை சொல்லி கொடுங்க.
இப்படி சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க, இப்படி சஹாபாக்கள் சிரமப்பட்டாங்க, இப்படி சஹாபாக்கள் உம்மை வாப்ப விட்டாங்க, இப்படி சஹாபாக்கள் தீனுக்கு தியாகம் செஞ்சாங்க. படிச்சு கொடுங்க கண்ணியமான தாய்மார்களே. புள்ள வளர்ந்து வருது, பிள்ளைக்கு ஒரு கஷ்டமும் தெரியா, சஹாபாக்கள் பட்ட கஷ்டமும் தெரியா, அந்த சஹாபாக்களை பற்றியும் தெரியா, உலகத்துடைய வாழ்க்கையை புள்ளை இப்படியே கழிக்கிறார். கண்ணியமான தாய்மார்களே, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஒரு சாப்பாடு வீட்டுக்கு கூப்பிட்டு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சுப்ரா விரிக்கப்பட்டுச்சு. உட்கார்ந்தாங்க, சாப்பாடுக்கு உட்கார்ந்துட்டு சுப்ராவை பார்த்துட்டு அடுத்த பக்கம் திரும்பி அழ ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க, ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க, நபி உங்க மௌத்தாகும் வரையில 2 கறியோட சாப்பிட்டது கிடையாது. சுஃப்ரால 2 கறி இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், வைக்கப்பட்டிருந்துச்சு. ரொட்டியும் கொஞ்சம் சால்னா ஆணமும் ஜெய்துன் எண்ணெய் இருந்துச்சு. சஹாபாக்கள் ஜெய்துன் எண்ணெயை 3ஆ பாவிச்சாங்க. வரலாறு சொல்லுது. முதலாவது சஹாபாக்கள் தலைக்கு எண்ணெயாக பாவிச்சாங்க, 2வது நோய்க்கு மருந்தாக பாவிச்சாங்க, 3 சாப்பாட்டுக்கு உணவாக பாவிச்சாங்க சஹாபாக்கள். கண்ணியமான தாய்மார்களே, அழ ஆரம்பிச்சாங்க. 2 கறி சுப்லால் இருக்குது நபியிட மூச்சுக்கு பின்னால. சொன்னாங்க ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி அவங்க மௌத்தாகும் வரையில 2 கறியோட சாப்பிட்டது கிடையாது. நபி அவங்க 1 கறியோட தான் சாப்பிட்டாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சொன்னாங்க, நபி அவங்க மௌத்தாகும் வரையில மாவரிய உலகத்துல கண்டது கிடையாதுன்றாங்க. நபி அவங்க மாவை அரைச்சி ரொட்டி சுட்டு சாப்பிட்டதே இல்லை. நபி அவங்க கோதுமையோட தோலோட மாவு எடுப்பாங்க, கைக்கு ஊதுவாங்க, மேல இருக்கிற தோல் பேச்சரும் பேலன்ஸ் உள்ள தோல ரொட்டியை சுட்டு தான் நபி அவங்க சாப்பிட்டாங்க. நபி மௌத்தாகும் வரையில மாவரிய கண்டதும் இல்லை, மாவை அரைச்சி ரொட்டியை சுட்டு சாப்பிட்டதும் இல்லைன்றாங்க. உலகத்துல ஒரு சிம்பிளான வாழ்க்கை. அதுக்குண்டு சாப்பிட வானம் என்று சொல்லல, நல்லா சாப்பிடுங்க, ஆனா வீண் விரயம் செஞ்சிட வேணாம். அது ஆடையாக இருக்கலாம், அது உணவாக இருக்கலாம், அது என்ன விடயமாக இருந்தாலும் சரி, ஒரு சிக்கனமான வாழ்க்கை. கண்ணியமான தாய்மார்களே, உலகத்துல கொஞ்சம் கால வாழ வந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்க்கு பொருத்தமாக வாழ்ந்துட்டு கண்ணியமான தாய்மார்களே, உலகத்தை விட்டும் பிரிஞ்சிடணும். அது எந்த நேரம் எந்த நிமிடம் எப்படி என்று தெரியாது. உம்மைக்க போல புள்ள பேசுவாரு, புள்ளைக்க போல உம்மை பேசுறோம். கண்ணியமான தாய்மார்களே, உலகத்துடைய வாழ்க்கை இவ்வளவு தான், கொஞ்சம் கால வாழ்க்கை. அதனால நான் இங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையில தயார் செய்ய வந்திருக்கிறோம். கபருக்காக வேண்டி, மஹ்ஷருக்காக வேண்டி, சிராத்துக்காக வேண்டி. இந்த கணவனை வச்சு, இந்த குழந்தைகளை வச்சு, இந்த மனைவியை வச்சு சொர்க்கத்தை தயார் செய்யணும். கண்ணியமான தாய்மார்களே, கணவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, கணவன் மனைவிக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் உங்களோட குடும்ப வாழ்க்கைக்குள்ளால சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். வீடுகள்ல தாலீம உருவாக்குங்க, உட்கார்ந்து தாலீம வாசிங்க. உங்களோட ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, உங்களோட புள்ளைய உட்கார வச்சு நீங்க உட்கார்ந்து தாலீம வாசிச்சு கேளுங்க. கண்ணியமான தாய்மார்களே, தாலீம கேளுங்க, உட்கார்ந்து வாசிங்க, தாலீம வீட்டுக்குள்ளால உண்டாக்குங்க. அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இல்லண்டா எங்களோட பிள்ளைகளுக்கு கண்ணியமானவர்களே தீனுடைய சூழலொற்று எங்களோட பிள்ளைகள் பேசிடுவாங்க. தீனோட வளங்க பிள்ளைகளை, தீனோட வளங்க பிள்ளைகள். அமானிதமாக தரப்பட்டிருக்கிற குழந்தைகள். கண்ணியமான தாய்மார்களே, இந்த குழந்தைகள் அமானிதமாக எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அமானிதமான தீன கொடுங்க. கண்ணியமான தாய்மார்களே, அதனால வீட்டுக்குள்ளால தீன உண்டாக்குங்க. இந்த வாராந்த தாலீம் என்றது இது ஒரு பாக்கியமாக தரப்பட்டது. இதுல நீங்க இந்த ஸ்தலம் முடிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஸ்தலத்துக்கு வாரத்துல ஒரு முறை ஒரு அவர் டைம் இருக்குது. அந்த வாரத்துல ஒரு முறை உண்மையிலே வெள்ளிக்கிழமை லீவு நாள் பிரச்சனை இல்லை, ஒரு அவர் தீனுக்காக வேண்டி கொடுங்க. மற்ற ஏனைய நேரங்கள்ல நீங்க உங்களோட வேலைகளை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ்
கொஞ்சம் ஒரு அவர் வெள்ளிக்கிழமை நான் மிஸ் பண்ணாம ஒரு நாளும் விடாம நான் வருவேன் என்று நியச்சு வைங்க. நல்ல விஷயங்களை காதால பேசுங்க, கேளுங்க, காதால கேளுங்க, நவால பேசுங்க. நல்ல ஹதீஸ்களை கேட்கிறது, நல்ல விஷயங்களை முதாக்கரா செய்யறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லதை பேசுறது நாவால, அல்லாஹ்க்கு பொருத்தமான விஷயங்களை பேசுறது, அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறது. கண்ணியமான தாய்மார்களே, ஹதீஸ்களை காதால கேட்கிறது, பயானுகளை கேட்கிறது. இதால ஈமான் உண்டாகும். கண்ணியமான தாய்மார், அதனால் இந்த வாராந்த தாலீமுக்கு ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. நான் இன்ஷா அல்லாஹ் என் வீட்டுல ஒரு தாலீமை உருவாக்குவேன், ஹயாத்து சஹாபாவை நான் வாசிப்பேன். கண்ணியமான தாய்மார்களே, எவ்வளவு பணங்கள் செலவழிக்கிறோம், எத்தனை விஷயத்துக்கு செலவழிக்கிறோம். ஒரு ஷூ எடுக்க, ஒரு உடுப்பெடுக்க எத்தனையோ பணம் செலவழிக்கிறேன். ஒரு ஹயாத்து சஹாபாவை எடுத்து நானும் இந்த புள்ளையை உட்கார்ந்து, நானும் இந்த கணவனும் பிள்ளைகளை உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவழிச்சு எடுத்து வாசிங்க. வாழ்க்கையில சஹாபாக்கள் உணர்வுகளை உண்டாக்குங்க, சம்பவங்களை கேளுங்க, காதால கேளுங்க. கண்ணியமான தாய்மார்களே, அதனால பிள்ளைகள் டீம் அந்த உணர்வுகள் உண்டாகும், தீனுடைய உணர்வுகள். பிள்ளைகள் தீனுடைய கவலையை உண்டாக்குங்க. கண்ணியமான தாய்மார், எனவே கண்ணியமான தாய்மார்களே, இதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதை மௌத்து வர காட்டி மிகலாசோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم عمم الهداية كما عممت الماء والهوى. رب رحماني كرف يولوني شن يولوني محتانا مني يا الله. முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ்வே, உன்னிடமே கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஸ்திரத்தை இந்த வீடை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வீடை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வீடை ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹபீபுடைய ஹதீஸ்கள் வாசிக்கக்கூடிய இடங்கள் யா அல்லாஹ். இந்த வீட்டில் நல்ல பிள்ளைகளை உருவாக்கிறியா அல்லாஹ், சாலிஹான குழந்தைகளை உண்டாக்கிறியா அல்லாஹ். எல்லா பிள்ளைகளை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, தாயிகளாக, முத்தகீன்களுக்கு இமாம்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில முஹப்பத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ், இரக்கத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். உண்ட புறத்தால முஹப்பத்தை கூடியா அல்லாஹ். எல்லா வீட்டில் இந்த கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். இந்த வீட்டுல இந்த பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். இந்த வீட்டை பாதுகாத்திரியா அல்லாஹ். கண்ணூர்களை விட்டும், எல்லா சூனியக்காரர்கள் சூனியங்களை விட்டும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். கெட்ட ஜின்கள், கெட்ட ஷைத்தானுடைய பார்வைகளை விட்டு நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், கத்தாரிலே ஆக சிறந்த வீடு இந்த வீடு தானே அல்லாஹ். உன்ட ஹபீபுடைய ரசூலுடைய உன்னை பத்தி பேசுற இடமே அல்லாஹ். இந்த வீடை நீ சிறந்த வீடாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த வீட்டார்களை முழு உலகத்துக்கும் ஒரு முன்மாதிரியான வீட்டாராக ஆக்கிறியா அல்லாஹ். எல்லாம் இந்த பிள்ளைகளை உலகத்துக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். எல்லாம் வந்திருக்கிற அனைவரையும் கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். என் கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், என் பிரச்சனைகளை நீக்கிறியா அல்லாஹ், என் கவலைகளை நீக்கிறியா அல்லாஹ். உள்ளத்தில் எத்தனையோ கவலைகள் இருக்கிறியா அல்லாஹ். உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் நீ அல்லாஹ். கவலைகளை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ், பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ், கடன்ல இருந்து வெளியே வர வச்சிரியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்து தாயா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால கடனை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ், தௌபா உள்ள மௌத்தாக ஆக்கிறியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். கலிமாவோட ரூக வாங்கிறியா அல்லாஹ். அங்கங்கே சீரழிச்சு கேவலம் பிடிச்சு ரூக வாங்கிடாதே அல்லாஹ். அல்லாஹ், கேவலம் பிடிச்சு ரூக வாங்கிடாதே அல்லாஹ். அல்லாவே, உனக்கும் ஹபீபுக்கும் விருப்பமான இடத்துல ரூக வாங்கிறியா அல்லாஹ். நீ இந்த ஆயிலத்தாயா அல்லாஹ், தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்யா அல்லாஹ். அல்லாஹ், குடும்பத்தோட முழு உலகத்துக்கும் தீனுக்காக வேண்டி அனுப்பினியா அல்லாஹ். நாடு கடந்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உறவுகளை பிரிஞ்சு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா தாய் தந்தையர்களை பிரிஞ்சு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்துக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை தாயா அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை தாயா அல்லாஹ் கெட்ட மூச்சுகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ் நல்ல மூச்சுகளை உண்டாக்கிறியா அல்லாஹ் களிமாவோடு ரூக வாங்கிறியா அல்லாஹ் பெற்று வளர்த்த அந்த தாய் சிந்தர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ் அந்த ஸ்ரீதேவிகளுக்கு நீ சுவர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ் யா அல்லாஹ்வே அந்த ஸ்ரீதேவிகள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவனோட கபறுகளை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் விசாலப்படுத்திறியா அல்லாஹ் என் உம்மை வாப்பா கஷ்டப்பட்டது இந்த அளவுக்கு நாங்க ஆளாக இருக்கிறோம் யா அல்லாஹ் அந்த உம்மை வாப்பா தான் பெற்ற உலகத்துக்கு ஆளாக்கினதியா அல்லாஹ் நீ காரணமாக உம்மை வாப்பாவை வச்சாயா அல்லாஹ் நன்றி செலுத்த கிடைக்கலையா அல்லாஹ் உபகாரம் செய்ய கிடைக்கலையா அல்லாஹ் எத்தனையோ அநியாயங்கள் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ் மனசு நோக பேசிட்டோம் யா அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு ஏசிட்டோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உம்மை வாப்பா மன்னிக்கலண்டா எங்க வாழ்க்கை நாசமா பேசணும் யா அல்லாஹ் உம்மை வாப்பட பதுவாவுக்குள்ளாக்கிறாதே அல்லாஹ் உம்மை வாப்பட துவாவுக்குள்ளாக்கிறியா அல்லாஹ் எங்க உம்மை வாப்ப எத்தனையோ ஆசைகளை மனசுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ் எங்களால செஞ்சு கொள்ள இயலையா அல்லாஹ் யா அல்லாஹ் உம்மை வாப்பட மனசை சந்தோஷப்படுத்த வச்சிரியா அல்லாஹ் கல்பை சந்தோஷப்படுத்த வச்சிரியா அல்லாஹ் உம்மை வாப்பட துவாவுக்குள்ளாக்கிறியா அல்லாஹ் பதுவாவுக்குள்ளாக்கிறாதே அல்லாஹ் கணவனுக்கும் எனக்கும் மனைவிக்கும் மத்தியில் இரக்கத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இரக்கத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ் எங்கட குழந்தைகளை சரியான குழந்தைகளாக ஆக்கிறியா அல்லாஹ் குழந்தைகளை வீணாக்கிறாதே அல்லாஹ் குழந்தைகளை சீரழித்திடாதே அல்லாஹ் குழந்தைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுறோம் யா அல்லாஹ் என பிள்ளைகளை ஹாஃபில்களாக ஆளுங்களாக தாய்களாக முத்தகைங்களுக்கு இமாம்களாக ஆக்கிறியா அல்லாஹ் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அந்த குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் நீனே அல்லாஹ் உள்ளத்துக்கு ஆறுதலை நசீபாக்கிறியா அல்லாஹ் அந்த தாய்மார்களுக்கு நீ உள்ளத்துக்கு ஆறுதலை நசீபாக்கிறியா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் உண்ட புறத்தால தாரது நியமத்தியா அல்லாஹ் அல்லாஹ்வே நீனே சாலிஹான குழந்தைகளை கூடிய அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை கூடிய அல்லாஹ் அல்லாஹ் எங்கட தேவைகளை நிறைவு செஞ்சுட்டாய் அல்லாஹ் எங்கட கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ் அல்லாஹ் உனக்காக வேண்டி எங்கட மனைவி குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு உன்னை பாதையில போறோம் யா அல்லாஹ் எல்லாம் உனக்காக வேண்டிய அல்லாஹ் உன்னை அடைய போறோம் யா அல்லாஹ் உன்னை அடைய வச்சிரியா அல்லாஹ் உன்னை அடைய வச்சிரியா அல்லாஹ் உன்னை ரிதா வச்சாயா அல்லாஹ் உன்னை பொருத்தத்தை தாயா அல்லாஹ் உன்னை பொருத்தத்தை தாயா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை சீரழிச்சிடாதே அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் யாருக்கும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு மட்டும் யா அல்லாஹ் சுஜூது செய்யக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ் எதெல்லாம் கேட்டோமோ கேட்க நினைச்சோமோ கேட்க மறந்தோமோ அனைத்தையும் கேட்டதாக தந்திரியா அல்லாஹ் வஸல்லி அலா நபிய்யில் உம்மிஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.